ராணி உனக்கு ஒண்ணும் ஆகாது ராணி, உனக்கு ஒண்ணும் ஆக விட மாட்டேன் ராணி. என்ன பாரு ராணி. சார் நீங்க எமோஷனலா இருந்தீங்கனாலும் அவங்களுக்கு அது ரியாக்ட் செய்யும் சார். அவங்க மயக்கத்துல இருந்தாலும் அவங்க ஆள் மனசு இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அதனால தயவு செஞ்சு நீங்க இப்படி எமோஷனல் ஆகாதீங்க சார். தம்பி, ராணிக்கு ஒண்ணே ஆவாது தம்பி. அவளுக்கு நீங்களும் பாப்பாவும் தான் முக்கியம். அதுக்காக குணமாய் வருவாப்பா. நீங்க அழாதீங்க தம்பி. எனக்கு தெரியும்க்கா, அவளுக்கு நம்மளை விட வில்பவர் அதிகம். அதான் இது வரைக்கும் அவன் எத்தனை தடவை எனக்காக உயிரை பணைய வச்சிருக்கா. இதுக்கெல்லாம் அவளுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. இந்த பாருங்க தம்பி, இவ எதையும் எதிர்பார்த்து அதெல்லாம் செய்யல. இந்த அளவுக்கு செய்யறதுக்கு ஒரே காரணம் அவ உங்க மேலே உங்க குடும்பத்து மேலே வச்சுக்கிற பாசம் தான் தம்பி. நீங்க அந்த பாசத்துக்கு மரியாதை கொடுத்தா போதும். அது ஒன்னதான் அவ எதிர்பார்க்கிறா. கடவுளே, இவ்வளவு நான் வீட்டுக்கு கூட்டு வந்ததுல இருந்து ஒவ்வொரு நாளும் உயிர் போற போராட்டமாவே இருக்கேன். இந்த பாவெல்லாம் என்ன மட்டும்தானே சேரணும். சாகர காலத்துல தண்டனையை எனக்கு கொடு. பாவ ராணி, அவளுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. கடவுளே, நீதான் அவளை காப்பாத்தணும். ராணி காப்பாத்து கடவுளே. டாக்டர், ஹெல்ப் ஹெல்ப், ஸ்ட்ரெச்சர் பண்ணிட்டு வாங்க. உன் அப்பாவும் சித்தார்த்தும் இப்ப எப்படி இருக்காங்க? போலீஸ் அவங்கள என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்கன்னு எதுவுமே தெரியல. பாவம் உங்க அப்பா. அவருக்கு இந்த வயசுல இந்த மாதிரி எல்லாம் தேவையா? கடவுளே, உனக்கு கண்ணே இல்லையா? அம்மா, ராணி போயிருக்கால, அவ நிச்சயம் ஏதாவது செஞ்சு அப்பாவையும் சித்தார்த்தையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாமா. நீ கவலைப்படாதம்மா. என்ன பேசுறாங்க? இல்ல வளரு, அவளும் ரொம்ப பாவம். வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு அவ படுற ஒவ்வொரு பாட்டையும் பார்க்கவே முடியலம்மா. தினமும் ஒவ்வொரு பிரச்சனையா வந்து நிக்குது. ஒவ்வொரு தடவையும் அதை சரி பண்றதுக்கு அவ ஓடுறத பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அம்மா, நீ கவலைப்படாதம்மா. உனக்கு ஏதாவது ஆயிட போகுது. இந்த கிழவி அப்படியே விட்டிருந்தா அதுவே செத்து போயிருக்கும். ஆனா வளர்மதி இந்த கிழவிக்கு எல்லாத்தையும் செஞ்சு காரியத்தையும் குட்டிச்சவராக்கிடுவா போல இருக்கு. ஆமாம்மா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இந்த கிழவி இப்படியே போயிட்டா அது நம்ம பாவ கணக்கிலேயே வராது. நான் மட்டும் இங்க காட்டு கத்திக்கிட்டு இருக்கேன். யாராவது ஒருத்தர் நான் சொல்றது சரினாவது ஒரு வார்த்தை சொல்றீங்களா? அம்மா, இது வேறயா? நான் சரின்னு சொன்னது கூட காதுல விழல. இதுல நான் காட்டு கத்தி உன் காதுல விழுந்து என்ன பிரயோஜனம் சொல்லு தமன்னா? என்னடா சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லி தொலை. தமன்னா, உன்னையாவது பொம்மி பேச முடியாம ஆக்கிட்டா. என்ன பாரு, காது கேட்காத அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லி சொல்லி கண்ணு போய் மூளையும் போய் பைத்தியம் பிடிச்சிரு போல இருக்கே. ஐயா ஐயா. டேய் மனோ, என்னடா எனக்கு காது கேட்கலங்கிறதுக்காக என்ன பைத்தியங்கிறல்ல நீ? ஐயோ இல்லம்மா. எல்லாம் அந்த பொம்மியால வந்தது. நம்ம 4 பேரையும் ஒண்ணுத்துக்குமே உதவாத மாதிரி ஆக்கிட்டாளே. நீ கவலைப்படாதம்மா.
தாமரை கால் பண்றாங்க. ஹலோ தாமரை. ராணி ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோம். என்ன சொல்ற தாமரை? நீ மெடிக்கலுக்கு தானே போன? நீ எப்ப ராணிய பார்த்த? அத்த ஏன் கேக்குறீங்க? என்ன 2 ரவுடிங்க துப்பாக்கி முனையில கத்திட்டாங்க. அம்மா ஐயோ ஐயோ, மாட்டு பொங்கல் தான் போன மாசமே முடிஞ்சு போச்சே. ஐயோ. ஓ, ராணி கதைய ஹாஸ்பிட்டல்ல வச்சே முடிக்கணும்னு சொல்ல வரியா? அதுங்களுக்கு முன்னாடி நாமளும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ராணியோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே அல்லலியம் கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லி அந்த ராணியை எப்படி ஹாஸ்பிட்டல்ல வச்சு முடிக்கிறதுன்னு ஐடியா கேட்போம். அப்படியே இந்த கேட்காத காதுக்கு ஏதாவது மருந்து இருக்கான்னு சொல்லி கேட்போம். மா சூப்பர்மா. காது கேட்கலனாலும் உங்க மூளை சூப்பரா வேலை செய்யுது. ஆமா கலக்குறீங்க. மனோ, நீ இப்ப ஏதாவது என்கிட்ட சொன்ன? ஆமாம்மா உங்களை சூப்பர்னு சொன்னம்மா. அதேண்டா எங்கேயோ பாத்துட்டு சொல்ற? உங்க அம்மா இங்க அம்மா இருக்க. உங்களுக்கு சூப்பர் மூலமா. சாவித்ரி எப்பவுமே சூப்பர் தான்டா. அம்மா என்ன கையை சரி, பிடிச்சு வாங்க. கூட்டு போமா. இப்படி 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 போ 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 போ.